திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸோ ரிசர்ச் ஃபேஸில் இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசிக்கலாம். சம் பீப்புள் அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எப்போவுமே கன்சல்டிங் ஃபீ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. காரணம் என்னென்னா, நான் ஃப்ரீயாக பண்ணி பார்த்தேன் ஒரு 6 மாதம் ஒருத்தர் வாங்குறாங்க, ஆனால் ஒரு 10 பேர் கன்சல்டிங் பண்ணுறாங்க. இவென்ச்சுவலி தேர் பையிங் ஆன்லைன். வேறு ஏதோ காரணமாக அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும், எந்த பிராண்டில் வாங்கலாம்னு நினைக்கணும், அப்புறம் ஓவராலாக ப்ராடக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக கன்சல்டிங் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் மோஸ்ட்லி அது ஃப்ரீயாக தான் இப்போ வரைக்கும் பண்ணுறேன். சம் பீப்புள் தே பேமிய கன்சல்டிங் ஃபீ உங்கள் மூலியமாக வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் கைண்ட். ஓகேவா? சம் பீப்புள் ஆர் குட், சம் பீப்புள் ஆர் பேட். எனிவே, ஹியூமிலியேட் பண்ணாதீங்க. நான் வந்து ஐம் ஆர்டினரி ஹியூமன். லட்சக்கணக்கான பேர் என்ன மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எங்கேயோ ப்ராடக்டை வாங்கிட்டு ஒரு டெத் ஆயிடுச்சு, கிளைம் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணவே ப்ராக்டிக்கலாக முடியாது. அந்த சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படி. ஏன்னா நிறைய கால்ஸ் வருது, அதனால நான் சொல்கிறேன். இது வந்து இந்த வீடியோ எதுக்கு யூஸ் ஆகும்னா, வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த கேஸ் ஸ்டடி. எனிவே, ஐம் பில்டிங் மை SaaS ப்ராடக்ட் நவ், testimonysoftware.co. எப்போல்லாம் கன்சல்டிங் பண்ணுறவங்களோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா இதை நம்பி இருக்க முடியாது. பீப்புள் லவ் டு பை ஸ்டாஃப் ஃப்ரம் அதர்ஸ் ஆன்லைன். எனிவே, இது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பேரை சொல்லாமல் தான் அந்த கேஸ் வின் பண்ணதெல்லாம் போடுவாங்க. பட் இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேரும் போட்டிருந்தாங்க. நான் தான் அதை ரிவீல் பண்ணல, தேவையில்லாமல் எதுக்கு அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணல, டேட்டாவை ரிவீல் பண்ணலன்னா. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து இந்த டாக்டர் வாங்கியிருக்கிறாரு, நைட் டியூட்டியில் இருக்கிறாரு, 2022 வாங்கியிருக்கிறாரு. ஒரு ப்ரீமியம் கட்டி வாங்கிட்டாரா, அடுத்த ப்ரீமியம் கட்டியிருப்பார். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 2024 ஹீ பாஸ்ட் அவே. இதுதான் அவருக்கு நடந்த இன்சிடென்ட். ஓகேவா? சாரி அபவுட் இட். ஒரு நான் டிஸ்க்ளோசர் கிளாஸை வச்சு கிளைம் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபை நான் டிஸ்க்ளோசர் கிளாஸ் வச்சு கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் கிளைமை ரிப்யூடியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஆல்ரெடி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1 crore வச்சிருக்கிறாரு, கம்பெனி பியில் இன்னொரு 1 crore வச்சிருக்கிறாரு, அப்புறம் எங்ககிட்ட 50 lakhs ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கிறாரு. எங்ககிட்ட வாங்கும்போது இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நான் வேறு எந்த பாலிசி வச்சிருக்கிறேன், வேறு ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேனாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வாங்கினதுனால டியூ டு அது வந்து ஒரு நான் டிஸ்க்ளோசர் கிளாஸ் மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் வந்து கிளைமர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 50 லட்ச ரூபா கிளைமை கொடுக்கல அவங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏ கம்பெனி பியில், கம்பெனி பி கூட இதை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த கம்பெனி ஏஎன்பி ஆனால் கிளைமை கொடுத்துட்டாங்க போட்டிருக்கு. பட் இந்த ரொம்ப நல்ல கம்பெனி தான் வந்து இந்த 50 லட்ச ரூபா கிளைமை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த நான் டிஸ்க்ளோசர் கிளாஸை படி வச்சு. சரிங்களா? எனிவே, இதை வந்து அவங்க வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏன் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து தீர்ப்பு ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசியோடைய டாக்குமெண்ட்டை பார்க்கும் போது, அந்த டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் பாலிசி ஃபில் பண்ணும் போது நீங்கள் என்ன டிஸ்க்ளோசர் கேட்டிருக்கீங்கன்னா, எங்கள் கம்பெனிலேயே வேறு ஏதாவது பாலிசி வச்சுருக்கீங்களா தான் அந்த கொஸ்டின் இருக்குது. வேறு கம்பெனியில் ஏதாவது பாலிசி வச்சுருக்கீங்கிற கொஸ்டின் இல்லை. அதனால் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதே தப்பு. நீங்கள் என்ன கேட்டிருக்கணும், எந்த கம்பெனியில் வேறு ஏதாவது கம்பெனியில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருந்தா ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ மேலே வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா, அதை அவர் சொல்லாமல் விட்டுருந்தாருன்னா அது தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளேயே வேறு ஏதாவது பாலிசி வச்சுருக்கீங்க மாதிரி தான் அதில் அந்த ஃப்ரேஸ் இருக்குது. அதனால் the wife should get 50 lakhsன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 50 lakhs அப்புறம் அந்த ஃபைன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எகெயின், இது எப்படி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சுனே தெரியல. இது ப்ராப்பராக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும். வேறு ஏதாவது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10 lakh தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு மிஞ்சியும் போனால் ஒரு 1 crore வாங்கலாம், இல்லை 2 crore வாங்கலாம். 3 crore வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் when he is more than 35 அந்த மாதிரி ஏஜில். முன்ன அந்த சமஷூர் மல்டிபிள் வச்சு பார்க்கும் போது சம்டைம்ஸ் வந்து இந்த டிஸ்க்ளோசர் பண்ணாமையே 3 கம்பெனியில் தனித்தனியாக வாங்கிக்கிறாங்க. 3ல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரம் கம்பெனி வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. நாங்கள் 50 lakh கொடுக்குறோம், அவங்க 50 lakh கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும் அந்த இன்கம் ஸ்டேட்டஸுக்கு, இவ்வளோ பாலிசி வச்சுக்கிறது, அதனாலையும் கிளைம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, எலிஜிபிலிட்டியாக இருந்தாலும் உங்கள் இன்கம் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டாக்டர்னா நல்லா தான் ஏர்ன் பண்ணியிருப்பார், 3 கோடி கவர் 2.5 கோடி கவர்ந்து ஒரு எலிஜிபிள் தான். ஆனால் இது ஏன் முன்னாடியே பாலிசி மற்ற பிராண்டில் வச்சுருக்கங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணலாங்கிறது ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இதில் ஃபைண்டிங் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு ஃபேவரலாக வந்ததுனால தே காட் த கிளைம். ஓகேவா?
தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் மெசேஜ் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கும் போது முன்னாடியே கன்சல்டிங் பண்ணுறதுல ஒரே யூஸ் என்னென்னா, நான் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவேன். என்னென்ன அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, எதுக்காக வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறேன்னா, சும்மா தம்பி வந்து 50 லட்சத்துக்கு வாங்கினா தர் பி அ பிரதர். சி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. யூ ஆர் செக்யூரிங் யுவர் ஃபேமிலி. ஒரு சில ஃபேமிலியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ்க்கு 3 கோடி எலிஜிபிளா, அதை வாங்க வழியை பாருங்க உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா. தம்பி 2 கோடி. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கூட என்ஆர்ஐ பேசினார் யூஎஸ்ல இருந்து. மை பிரதர் இஸ் இவர் எனக்கு புரியவே இல்லை. ஹீஸ் பிரதர் இஸ் அரௌண்ட் 12 lakh ஆனுவல் இன்கம்னா ஹீ பாட் 2 crore அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ டெல்லிங் தட் ஐ வில் ஆல்சோ பை ஃபார் 2 crore அண்ட் ஐ ஃபெல்ட் என்ன லாஜிக் இது? யூஎஸ்ல இருக்கவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற பிரதருக்கு ஏதாவது சம்மந்தமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்கும்போது உங்களை மாத்திரம் பாருங்க, உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை மாத்திரம் பாருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. பிரதர் என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கூட வேலை பண்ணுறவங்க என்ன பண்ணால் பார்க்காதீங்க. ஏன்னா கிளைம் கிடைக்கல வைக்கல, இல்லை நீங்களே இல்லாமல் போயிட்டீங்கன்னா கஷ்டப்படுறது ஃபேமிலி மாத்திரம் தான். ஸோ இது மாதிரி கிளாஸ்லாம் நானே இருந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பேன் நான். பட் அது வந்து சம்திங் அது இந்த இந்த பிராண்டில் என்னத்தை பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. அந்த ஃபார்மில் அது தப்பாக எழுதுனால உங்களுக்கு லக்கிலி கிளைம் கிடச்சிருச்சு. எனிவே நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா ஐ பி ஹாப்பி டு ஏர்ன் மை லிவிங் த்ரூ யூ. இல்லாட்டி இக்னோர் பண்ணிக்கோங்க, ரேண்டம் கால் மாத்திரம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறவங்கள தான், வேற என்ன. ரொம்ப நாள் நான் வீடியோ பண்ணல. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் டுடே. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. தட் இஸ் மை மார்க்கெட். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தர் பொறுமையாக பண்ணணும். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூர் மிடில்ஸில் இருக்கிறவங்க. இந்தியாவில் கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில பேர் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கே வந்து என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, சின்ன சின்ன விஷயமே நாளைக்கு கிளைம் கிடைக்காம போகும். ஆனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ சேஃப் ஜேர்னி ஃபார் யூ. அவ்வளோதான். மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.